ஐயா கடைக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்காரு. ஆமாம், ரெடி. இப்போ வில்லிசை தயாராகிட்டு இருக்கு. இப்போ நிறைய கலைஞர்கள் வில்லிசை, கரகாட்டம், தேவராட்டம், மரக்காலாட்டம், பம்பை, கைச்சிலம்பு, சிலம்பாட்டம், கிராமிய பாட்டு, நாடகம் என்று இந்த மேடை இன்னும் தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர்கள் எல்லாம் இந்த மேடையை அலங்கரிக்கவிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து எந்த இடைவெளியும் இல்லாமல் தொடர்ந்து நடைபெறும். இந்த நிகழ்வுகள் கலை பண்பாட்டுத்துறையின் சார்பாக யூடியூப்ல நேரடி ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த லிங்க் லைட்டா போட்டு விடுங்கண்ணே. அந்த யூடியூப் அதில் எல்இடி லைட்டை காமிங்கண்ணே. ஓகேண்ணா. இந்த நிகழ்ச்சி வில்லிசை கன்னியாகுமரி திருமதி முத்துக்குமாரி அண்ட் குழுவினர் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. நல்ல கைத்தட்டல் கொடுத்து என்கரேஜ் பண்ணுங்க மக்களே. நான் உங்களை நிறைய இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் பார்த்துருக்கேன். அருமையாக பாடுவாங்க. நான் உங்க ரசிகன் மேடம். உங்க ரசிகன் மேடம். உங்க எல்லாருக்குமே ரசிகன் தான். ஓகே, அருமை. நம்மள கேட்கலாமா? இல்ல இவ்வளவு நேரம் எவ்வளவு ஆண்கள் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்பலாம் அந்த ரசிகனை காணோம். கலைக்கு ஆண்கள் பெண்கள்லாம் கிடையாது, எந்த கல்லும் கிடையாது. சரிங்களா? அது வந்து கலை, அவ்வளவுதான். யார் பண்ணாலும் அதை ரசிக்கணும். வில்லிசை குழுவினர் இங்க வந்திருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திருமதி முத்துக்குமாரி அவர்களின் வில்லிசை குழுவினர் இதோ மேடையில் உங்கள் முன்பாக. கலை பண்பாட்டுத்துறை மதுரை மண்டலம் வழங்கும் மதுரை சங்கமம். இது நம்ம ஒரு திருவிழா. இந்த சங்கமம் மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே அரங்கே நிறைஞ்சிருச்சு. இந்த சாலை பூராமே அவ்வளோ கூட்டம் இருக்காங்க. அங்கே சாப்பிட வந்தவங்க எல்லாருமே அங்கே சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறாங்க. சாப்பாடோடு எடுத்துகிட்டே வந்து பார்க்குறாங்க. அதில் யாராவது கேட்டுருவாங்களன்னு சொல்லி ஒழிச்சிக்கிட்டே சாப்பிட்றாங்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ஒருத்தர் சேராமல் வாந்திய வேறு எடுத்து விட்டாரு. சொல்லிவிட்டேன் பாருங்க. ஓகே, சரிங்களா மக்களே? இது இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கும் இன்னும் வெவ்வேறு நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. நிறைய கலைஞர்கள் நாளைக்குமே வந்து வித்தியாசமான கலைகள்லாம் வந்து நம்ம இங்க பண்ண போறோம். சோ மறக்காம இதே மக்கள் நாளைக்கும் வந்துருங்க, உங்க குடும்பத்தோட வந்துருங்க. எக்ஸ்ட்ரா யாரும் வரக்கூடாதா? எல்லாரும் இன்னும் எக்ஸ்ட்ராலாம் வரலாம். யாரு வேணாலும் வரலாங்க இந்த கலைகளுக்கு. சூப்பருங்க. நாளைய தினமும் சிறப்பான நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4 மணி அளவில் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடங்கும். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகம் பேர் கூட்டம் வருவாங்க இல்லையா? ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லையா? நாட்டுப்புற கலைகள், தமிழ்நாட்டின் அத்துணை நாட்டுப்புற கலைகளும் அத்துணை கலைஞர்களையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னா வாங்க, மதுரை சங்கமம். இது நம்ம ஒரு திருவிழா. நிறைய கயிறோட வந்திருக்கீங்க. இந்த பிள்ளை காலை ஒரு கொஞ்சம் கட்டி விடுங்க. ரெடியா இருக்கீங்களா? சரி, ஓகே. நம்மள ரசிக்க தயாரா இருக்கோம் இல்லையா? கலைஞர்களுக்கு ஆக சிறந்த வெகுமதி பொன்னோ பொருளோ பரிசு அல்ல. என்னது? கைகளை கட்டாதீர்கள், தட்டுங்கள். ரெடி? தயாரமா? இதில் பாருங்க, இந்த செட்டப்ல எவ்வளவு கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கயிறு இதெல்லாம் நமக்கு காட்டல. அவங்க இங்கே தான் நம்ம பார்க்குறோம் நேரடியா. ஹலோ ஹலோ சார். ஹலோ 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 மைக் டெஸ்டிங். ஹலோ ஹலோ. இந்த மைக்கு நிக்க மாட்டேங்குது பாருங்க. அவங்கள பார்த்து வெக்கப்படுது போல, குனிஞ்சுக்கிறது. இல்ல இல்ல, மைக்க சொன்னேன். ஹலோ. ரெடி? ஒரு கை தட்டினீங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க. ஹலோ. அருமை அருமை. இந்த இனிய மன்றத்திலே உங்க ஊரு திருவிழா இல்ல, எங்க ஊரு திருவிழா இல்ல, இது நம்ம ஊரு திருவிழா. சரி, ஊரு திருவிழா. இந்த மதுரை மா சங்கமத்திலே கூடி இருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள்,
பெரியோர்கள், தாய்மார்கள், அத்துணை கலைஞர்களையும் எங்கள் வில்லிசை குழுவின் சார்பாக பணிவான வணக்கங்களை கனிவாக சமர்ப்பிக்கின்றேன். இந்த விழா மேடையில இவ்விடத்திலே எங்களுக்கு வாய்ப்பு நல்கி கௌரவித்த தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டு துறையினருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி, கண்டிப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக சுடர் விளக்கு ஆயினும் தூண்டுகோல் வேண்டும் என்பதற்கு இணங்க எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இனி வரப்போகும் காலங்களில் தெய்வமாக நின்று என்னை வழிநடத்த இருக்கின்ற எனது குருநாதர், வில்லிசை சக்கரவர்த்தி, கடுக்கரை தந்த கவிமன்னர் காலன் சென்ற எனது அன்பு தாத்தா நாஞ்சில் கவி கே.ஓ. மகாதேவன் அவர்களுக்கு பணிவான குரு வணக்கத்தினை கனிவாக சமர்ப்பிக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி சரி பேசுவது தமிழ், பாடுவது தமிழ், வாழ்த்துவதும் தமிழ். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, செந்தமிழ்நாடு போதினிலே வந்து தேன் வந்து பாயுது காதினிலே, தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடின் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, தேன் வந்து பாயுது காதினிலே. தந்தையர் நாடின் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, வாழ்த்துக்கள் கொண்ட தமிழ்நாடு, வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, வாழ்த்துக்கள் கொண்ட தமிழ்நாடு. எள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, தமிழ்நாடு போதினிலே அன்பு தேன் வந்து பாயுது காதினிலே, தேன் வந்து பாயுது காதினிலே. தந்தையர் நாடின் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இந்த வில்லிசை மேடையிலே சிலப்பதிகார கதை பாடலினை துவங்குகின்றோம். சரி நாடு நல்ல நாடு தமிழ்நாடு, அதை நாடு கண்டிப்பா நல்லோர்கள் வாழுகின்ற நற்கலை சேர் நாடு, ஆமா பாடுகின்ற பாவலர்கள் கூடுகின்ற நாடு, ஆஹா பஞ்சம் என்ற சொல்லுமற்ற பசுமை மிக்க நாடு. ஆமாம்மா, இந்த நாடு நம் சொந்த நாடு, இந்த நாடு நம் சொந்த நாடு, சொந்த நாடு, நம் சொந்த நாடு, இனிய நாடு அந்த சோழ நாடு, இந்த நாடு நம் சொந்த நாடு, சொந்த நாடு, நல்ல நல்ல சோழ நாடு. சோழ நாட்டிலே காவிரி பூம்பட்டினத்திலே ஆஹா மகா கோடீஸ்வரராம் மாசாத்துவான் வணிகர் மகன் கோவலனுக்கும் சரி மானாய்கண் என்பவர் மகள் கண்ணகிக்கும் அழகாக அற்புதமாக திருமணம் நிகழ்ந்தது. ஆஹா இப்படி வாழ்ந்து வருகிற போது சரி கோவலன் மிகப்பெரிய பணக்காரன் இல்லையா? ஆமா, இந்த பணக்கார கோவலனை மாதவி என்று சொல்லக்கூடிய காம கிளத்தி கண்டு அழைக்கின்றாள். அவள் அழகிலே மயங்கி மனைவியை விட்டு மாதவியோடு போகின்றான் கோவலன். பிறகு சிறிது காலம் தவறுந்து என்னாச்சு? தனது தவறை உணர்கின்றான் கோவலன். மறுபடியும் வந்தான் மனைவி கண்ணகியிடம். பிழைப்பதற்காக மனைவி கண்ணகியை கூட்டிக் கொண்டு அவன் எங்கே செல்கின்றான் தெரியுமா? எங்கம்மா? பாண்டி நாடு வந்தடைந்தான் வந்தடைந்தான், பாண்டி நாடு வந்தடைந்தான் வந்தடைந்தான். பட்டினியால் எது செய்தாள் எது செய்தாள், பட்டினியால் எது செய்தாள் எது செய்தாள், சிலம்பை தான் எடுத்து அவள் கால் சிலம்பை தான் எடுத்து கணவனிடம் தான் கொடுத்தாள், கால் சிலம்பை தான் எடுத்து கால் சிலம்பை தான் எடுத்து அவள் கணவனிடம் தான் கொடுத்தாள். விற்பதற்கு கோவலனோ கோவலனோ படுத்து கோவலனோ கோவலனோ வீதியிலே போனானம்மா போனானம்மா, வீதியிலே போனானம்மா போனானம்மா, அந்த நல்ல வேளையிலே வேளையிலே அந்த நல்ல வேளையிலே வேளையிலே ஆசாரி பொற்கொல்லனோ பொற்கொல்லனோ, ஆசாரி பொற்கொல்லனோ பொற்கொல்லனோ, அங்கேதான் வந்து நின்றான் அங்கேதான் வந்து நின்றார், ஆதரவாய் ஏது செய்தான், அங்கேதான் வந்து நின்றார், அங்கேதான் வந்து நின்றார்,
இது செய்த கள்ளனாகிய வஞ்சிபத்தன் ஏற்கனவே பாண்டிய மகாராணியினுடைய ஒரு கார் சிலம்பை களவாடியவன். இப்ப கோவலன் கையிலயும் ஒரு சிலம்பு இருக்கு இல்லையா, ஆதலினாலே இந்த கோவலனை கள்வனாக காட்டி கொடுக்க நினைக்கின்றான். அருகே அழைக்கின்றான். கோவலா, வா வா, உனக்கு பணம் தானே வேணும்? ஆமா, நான் தரேன். அரசரிடம் போய் உனக்கு பணம் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போகிறான். சரி, அரசரிடம் இந்த வஞ்சிபத்தன் ஆகியவன் கோவலனை என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னம்மா சொல்கிறான்? கள்ளனை நானும் கண்டேன் ஐயா, அந்த கள்ளனை நானும் கண்டேன் ஐயா. கள்ளனை நானும் கண்டனையா, அந்த கள்ளனை நானும் கண்டனையா. ராணியின் சிலம்பை கையில் கொண்ட அந்த கள்ளனை நானும் கண்டேன் ஐயா. ராணியின் சிலம்பை கண்டனையா, அந்த கள்ளனை நானும் கண்டனையா. கண்டனையா நானும் கண்டனையா, அந்த கள்ளனை நானும் கண்டனையா. கள்ளனை நானும் கண்டேன் ஐயா. மாதவி சிலம்பை தான் கொண்டு அந்த கள்ளனை நானும் கண்டனையா. அந்த வாரம் கள்ளனவன் அவன், இந்த வாரம் கள்ளனவன். அடி ஓடி அந்த கள்ளனவன் யாதும் அறியாமல் வாரனையா. போட மன்னன் மன்னா இந்த மன்னன் மன்னா, மன்னன் மன்னா இந்த மன்னன் மன்னா, மன்னன் மன்னா இந்த மன்னன் மன்னா. ஏ மன்னன் மன்னா இந்த மன்னன் மன்னா, மன்னன் மன்னா இந்த மன்னன் மன்னா. மன்னா மன்னா மன்னர் மன்னா எங்கள் மன்னர் மன்னா, இந்த மன்னர் மன்னா எங்கள் மன்னர் மன்னா. மன்னன் மன்னா இந்த மன்னன் மன்னா, மன்னா எங்கள் மன்னர் மன்னா, மன்னர் மன்னா எங்கள் மன்னர் மன்னா. அப்போது இந்த அரசனும் பாண்டி மகாராஜன் கோவலனை கொண்டு வாருங்கள். எப்படி கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். ஆனால் இந்த சிப்பாய்கள் என்ன செய்தார்கள்? என்னம்மா செய்தார்கள்? கோவலனின் தலையை வெட்டி ஐயோ அப்போ சிலம்பினை கொண்டு வந்தார்கள். ஐயோ பாவம். கணவன் வெட்டுப்பட்டான் என்று தலைவெறி கோலமாக சீறி சினந்து வருகிறாள் கண்ணகி. அந்த உடலை பார்த்து துடியாய் துடித்து அழுகிறாள். நீதி நியாயம் கேட்பதற்காக மன்னரின் சபைக்கு ஓடுகிறாள். சரி, சண்டாள மன்னவனே, சண்டாள மன்னவனே, சரி செய்து விட்டாயப்பா, விட்டாயப்பா. சண்டாள மன்னவனே, சண்டாள மன்னவனே, சரி செய்து விட்டாயப்பா, விட்டாயப்பா. என் சிலம்பை விற்க வந்தார், என் சிலம்பை விற்க வந்தார், ஏது குற்றம் செய்தாரப்பா, செய்தாரப்பா. என் சிலம்பை விற்று வந்தான், என் சிலம்பை விற்று வந்தான், ஏது குற்றம் செய்தானப்பா, செய்தானப்பா. தாயகத்தை விட்டு வந்தோம், தாயகத்தை விட்டு வந்தோம், தாலியதை பறித்து விட்டாய், பறித்து விட்டாய். தாயகத்தை விட்டு வந்தோம், தாயகத்தை விட்டு வந்தோம், தாலியதை பறித்து விட்டான், பறித்து விட்டான். நீதியை கொன்று விட்டாய், நீதியை கொன்று விட்டாய், நேர்மையை விட்டு விட்டாய், விட்டு விட்டாய். நீதியை கொண்டு விட்டான், நீதியை கொண்டு விட்டான், மனிதனை விட்டு விட்டான், விட்டு விட்டான். அப்போது அரசனும் என்ன? பெண்ணே, என் மனைவியின் ஒரு சிலம்பானது களவு போனது. அது உன் கணவன் கையில் இருந்தபடியினாலே அவன் கொலை செய்யப்பட்டான். அதில் என்ன தவறு கண்டாய் நீ என்று கேட்டதும் சீறி எழுந்தாள் கண்ணகி. என்னாச்சு? பாருமையா பாண்டியரே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய். வாருமையா பாண்டியரே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய். மனைவி சிலம்பதிலே உள்ள பரல் என்ன பரல், கண்ணகி சிலம்பதிலே உள்ளது என்ன பதில்? ஐயா பாண்டியரே, ஐயா பாண்டியரே என்று கேட்டாள் பெண் கோழியாள். என்று கேட்டார் பாண்டியரே, பாண்டியரே என்று கேட்டார் பாண்டியா. அப்போது அரசனும் பெண்ணே, என் மனைவி
கண்ணகியின் சிலம்பிலே உள்ளது முத்துக்கள் அப்படின்னா. ஓஹோ, பாண்டிய நாடு இல்லையா? ஆமா, செழிப்பான நாடு. கண்டிப்பா. திருநெல்வேலிக்கு என்னையா ஃபேமஸ்? அல்வா. சேலத்துக்கு மாம்பழம். அதே போல பாண்டிய நாட்டுக்கு முத்துக்கள். உடனே கண்ணகி ஆங்காரமாய் சிரித்தாள். சரி. ஆஹா, அருமை அருமை. மன்னா, என் கணவரிடமிருந்து நீ பறித்த சிலம்பை கொண்டு வா, இப்போதே உண்மையினை நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொன்னதும் அந்த சிலம்பானது கொண்டு வரப்பட்டது. அதை கையில் எடுத்த கண்ணகி என்ன செய்தாள் தெரியுமா? என்னம்மா செய்தாள்? இதோ பார், இதில் இருப்பது முத்துக்களா இல்லை மாணிக்கப் பொருள்களா என்று கூறி உடைத்தாள், அதை உடைத்தாள், 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 உண்மை தன்னை விதைத்தாள், உடைத்தாள், அதை உடைத்தாள், உண்மை தன்னை உரைத்தாள், உடைத்தாள், அதை உடைத்தாள், உடைத்தாள், உண்மை தன்னை உரைத்தாள். மாணிக்க கற்கள் தன்னை மன்னவனும் கண்டானப்பா, மாணிக்க கற்களை உன் மன்னவனும் கண்டானப்பா, குற்றமதை உணர்ந்தானப்பா, உணர்ந்தானப்பா, குற்றமதை உணர்ந்தானப்பா, உணர்ந்தானப்பா என்று அலறிக்கொண்டே அலறிக்கொண்டே என்று அலறிக்கொண்டு அலறிக்கொண்டு அவனும் உயிர் விட்டானப்பா, விட்டானப்பா, அவனும் உயிரை விட்டானப்பா, விட்டானப்பா. வண்டி மாதேவியவள், தேவியவள், வண்டி மாதேவியவள், தேவியவள் பதறிக்கொண்டே உயிரை விட்டாள், உயிரை விட்டாள், கொண்டு உயிரை விட்டாள், உயிரை விட்டாள். கண்ணகியிலே தீ பறக்க, தீ பறக்க, தீ பறக்க, தீ பறக்க, கண்ணகியும் ஏது செய்தாள், கண்களிலே தீ பறக்க, தீ பறக்க, கண்ணகியும் ஏது செய்தாள். மதுரை மாநகரம் அதே, நகரம் அதே, இந்த மதுரை மாநகரம் அதே, நகரம் அதே பிடிக்க வைத்து விட்டாள், வைத்து விட்டாள், பிடிக்க வைத்து விட்டாள், வைத்து விட்டாள். நீதி தன்னை காட்டியல்லோ, 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 நீங்கினாளே கண்ணகியாய், நிதியதை காட்டியல்லோ, காட்டியல்லோ, கண்ணையோ நீங்கினாளே. திருச்செங்கோடதிலே சென்றாளே கண்ணகியாள், கொடாதிலே சென்றாளே கண்ணகியா, தெய்வமாகி நின்றல்லவோ சிலப்பதிகாரம் ஆனாள். தேவம் அதை நின்றாளையா, சிறப்பதிகாரம் அதை. இப்படி திருச்செங்கோட்டிலே கணவன் கோவலனோடு சேர்ந்து விமானத்தில் சொர்க்கம் சென்றடைந்தார்கள். ஆமா, கண்ணகியின் காவியம் மாபெரும் சிலப்பதிகாரம் ஆஹா, கேட்ட அவையோர் அனைவருக்கும் எங்கள் நன்றியும் வணக்கமும் உரித்தாகுக. வாழ்க 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 வாழ்க, வாழ்க வாழ்க, ஏ வாழ்க வாழ்க, அனைவரும் வாழ்க, ஏ அனைவரும் வாழ்க, அவையோர் வாழ்க, அவையோர் வாழ்க, பாடினவர் பாடினவர், ஆடியவர் பாடியவர், அனைவரும் வாழ்க, அனைவரும் வாழ்க, எல்லா வளமும் எல்லா வளமும் இனிதே பெற்று இனிதே பெற்று நீடோழி காலம் நீடோழி வாழியவே. வாழிய வாழியவே. அருமை அருமை அருமை, சூப்பர். நல்ல கைத்தல் கொடுத்துடலாம். வில்லிசை, நீங்க தமிழ்நாட்டின் வில்லிசை சூப்பர் ஸ்டார் நாஞ்சில் கவி மகாதேவன் ஐயாவோட பேத்தி. ஒரு நல்ல கைத்தல் கொடுத்துடலாம் முத்துக்குமாரி அவர்களுக்கு. வந்து பார்க்க கன்னியாகுமரி முத்துக்குமாரி. ஆமா, வில்லுக்கு முன்னாடி உட்கார்ந்த உடனே என்ன வாய்ஸ், என்ன எனர்ஜி அக்கா, பயங்கரமா பண்ணிட்டீங்க, சூப்பர். உதவி இயக்குனர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கலைஞர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. கலை பண்பாட்டு துறையின் மதுரை உதவி இயக்குனர் அவர்கள் கலை பண்பாட்டு துறையின் சார்பாக வில்லிசை கன்னியாகுமரி திருமதி முத்துக்குமாரி குழுவினர் அவர்களுக்கு சார்பாக நல்ல ஒரு கைத்தட்டல் கிடைக்கலாமா? செய்யப்படுகிறது. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஓகே, சோ அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரகாட்டம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கரகாட்டம் மதுரை கலைமாமணி பார்வதி குழுவினர் வரவிருக்கிறாங்க. நல்ல கைத்தட்டல் கொடுத்து உற்சாகப்படுத்துங்க. மதுரை கலைமாமணி பார்வதி குழுவினர் வாங்க. அவங்களோட மீனா ஒரு நிமிஷம், மீனா ஒரு நிமிஷம். அருமை அருமை எடுக்கிறாங்க.
அட வாழ்த்துக்கள். ஒரு இந்த ஆமா போட்டீங்கல்ல ஒருத்தர் இந்த குழுவில் ஆமா அப்படின்னு அவர் மட்டும் கூப்பிடுங்களேன். பின்னாடி பின்னாடி மைக்ல ஆமா போட்டிருந்தீங்க. 2 பேரும் ஆமா போட்டாங்க, முன்னாடி பின்னாடி. ஒரு நிமிஷம் அவங்க மட்டும் வாங்கல. லைட்ஸ் ஆன் ப்ளீஸ். ஓகே அண்ணா வாங்க. இது பாருங்க, தமிழ்நாட்டில் கல்யாணம் ஆன எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க, கல்யாணம் ஆக போறவங்களும் தெரிஞ்சுக்கங்க. அவங்க என்ன போட்டாங்க தெரியுமா? என்னங்க? ஆமா ஆமா. அதான் அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் ஆமா அப்படின்னா நிறைய குடும்பங்கள் தப்பிச்சிருச்சு இல்லையா? சிறப்பான வாழ்க்கை. அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தறல் கொடுத்துருங்க. அவங்கள பார்த்து கற்றுக்குவோம். திருமணம் ஆன ஆண்கள் எல்லாரும் கற்றுக்குவோம், திருமணம் ஆக போகிறவங்களும் கற்றுக்குங்க. என்ன செய்யலாம்? ஆமா ஏதாவது சொல்லுங்க. நாங்க சொல்லக்கூடாது, ஆமா அது தப்பு. கரெக்டா? அப்படி சொன்னாதான் தப்பிக்க முடியும் அப்படின்றா. ஓகே சாப்பாடுக்கு வருவாங்க. ஓகே ஓகே நன்றி நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே அருமையான ஒரு வில்லிசை. தொடர்ந்து நிறைய நிகழ்வுகள் ஒரே மேடையில் ரொம்ப அழகாக கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஒரே மேடையில் இத்தனை கலைஞர்கள், இத்தனை நிகழ்வுகள் அப்படின்னு. அடுத்து வர்ற நிகழ்வு கரகாட்டம். மதுரை தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்ற உ பார்வதி குழுவினர், மதுரையைச் சேர்ந்தவர்கள், கரகாட்ட குழுவினர். ஒரு நல்ல கைத்தல் கொடுக்கலாம். தமிழ்நாட்டின் நாட்டுப்புற கலை, மதுரையோட பாரம்பரிய கலைன்னு சொல்லலாம். கரகாட்டம்